பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், அதுதானே தேவனின் வீடு. பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், அதுதானே தேவனின் வீடு. ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க, ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், அதுதானே தேவனின் வீடு. ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. சொல்லுங்க, நாம் பெத்தேலுக்கு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அதுதான் தேவனுடைய வீடு. இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எதற்காக? வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல, கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஆமென், அல்லேலூயா. ஆயை நோக்கி போகாதே, அழிந்து போய் விடுமே. ஆயை நோக்கி நீ போகாதே, அழிந்து போய் விடுமே. ஆக்கானை போல நீ மாறாதே, அழிந்து போய் விடுவாய். ஆக்கானை போல நீ வாழாதே, அழிந்து போய் விடுவாய். ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. சொல்லுங்க, ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. ஆமென், அல்லேலூயா. எரிகோ நோக்கி போகாதே, ஏமாந்து போய்விடுவாய். சகையு போல வாழாதே, சாபமும் தொடர்ந்திடுமே. வேதத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்துத்தானே நாம் இப்பொழுது பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறோம். எரிகோ என்கிற பட்டணம் அது சாபம் நிறைந்த பட்டணம். அங்கே வாழ்ந்த மனிதனும் சகையும் ஒரு சாபம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசுவினுடைய சந்திப்பு சகையுடைய வாழ்க்கையை மாற்றினது. இந்த 2022 நீங்கள் நான் எடுக்க போகிற தீர்மானம் 2023 உங்கள் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தும். அல்லேலூயா. எரிகோ நோக்கி நீ போகாதே, ஏமாந்து போய் விடுவா. எரிகோ நோக்கி நீ போகாதே, ஏமாந்து போய் விடுவாய். சகையு போல நீ வாழாதே, சாபமும் தொடர்ந்திடுமே. சகையு போல நீ வாழாதே, சாபமும் தொடர்ந்திடுமே. சொல்லுங்க, ஆலயம் சென்றிடுவோ. அதுதான் முக்கியம், கர்த்தரை ஆராதிக்க. ஓ, ஆலயம் சென்றிடுவோ. ஆமென், கர்த்தரை ஆராதிக்க. ஓ, ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. ஆலயம் சென்றிடுவோ கர்த்தரை ஆராதிக்க. சோதோமை நோக்கி நீ போகாதே, சோரம் போய்விடுவாய். லோத்தை போல நீ வாழாதே, அக்கினி அழித்திடுமே. அருமையானவர்களே, சோதோம் கோமோரா பட்டணத்தை நோக்கி லோத்து போனான். அவனால் அங்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் கானான் தேசத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தார். அவர் செல்வ சீமானாக மாறினார். அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டவராய் இன்றைக்கு வரைக்கும் ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்குள் நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.
சோதோமை நோக்கி போகாதே, சோரம் போய் விடுவாய். சோதோமை நோக்கி நீ போகாதே, சோரம் போய் விடுவாய். லோத்தை போல நீ மாறாதே,